Hi friends, welcome to GD Law Series. நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃப்ளைடெடுக்கும் பண்ணியிருக்காங்க. பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பிக்கு தனியாக ஒரு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து தனி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்துட்டு தனி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது 4 வகையான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட், அதாவது அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா வியூ ரேங்க்னு உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து இருந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பரு. அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இதுக்கான வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி போடுறேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் பார்த்துட்டோம். அஃப்ளைடெட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்த்துட்டோம். ஆனர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அஃப்ளைடெட்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு இதுதான். இந்த இடத்துல வந்துட்டு நியூ கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் யாரெல்லாம் வந்து அஃப்ளைடெட்டில், அதாவது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பிக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருடைய அப்ளிகேஷன் நம்பரும் இதில் கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிள் உங்களுடைய பர்சன்டேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ரேங்க் பர்சன்டேஜும் வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் ரிவ்யூ. நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த இயருக்கு அப்ளைடெட்டில் 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பிக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போமா. 17,358 பேர் வந்து இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 45 கட் ஆஃப் வரைக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது டோட்டலாக வந்து 827 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர். இதில் வந்து எலிஜிபிள் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ரேங்கிங் பர்சன்டேஜ். இதில் எந்த ஒரு கேட்டகரியும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலாக இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 99 கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க 95 வச்சுருக்காங்கன்னா 99, 95, 93, 94, 80, 85, 83 அது மாதிரி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் ரேங்கிங் பர்சன்டேஜ் உங்களுது. ஓகேங்களா, அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து ரேங்கிங் பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 5 இயர்ஸ் ஆனர்ஸ் பிஏ அண்ட் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் இங்கே நியூ கிளிக் இயர் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை இந்த வேர்ட்ஸ்லேயே கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அப்ளிகேஷன் நம்பர், எலிஜிபிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ரேங்க் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்துட்டு அதாவது பிஏஎல்எல்பிக்கும் பிபிஏஎல்எல்பி ஆனர்ஸ்க்கும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 5,069 அதாவது 5,069 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வேளை பிஏஎல்எல்பிக்கும் பிபிஏஎல்எல்பிக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆனர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது வந்து 5 இயர்ஸ்க்கு பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. இதில் எந்த ஒரு கேட்டகரி கேஸ்ட்டையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய கட் ஆஃபை வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் டோட்டலாக வந்து பிகாம் எல்எல்பி ஆனர்ஸில் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனாவது ரேங்கிங் பர்சன்டேஜில் இருக்கீங்க, உங்களுடைய எலிஜிபிள் பர்சன்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டோட்டலாக இந்த பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. அதாவது 1163 பேர் இந்த பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுதான் ஃபைனல் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. 5 இயர்ஸ் ஆனர்ஸ் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி ப்ரோக்ராமுக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் போட்டிருப்பாங்க, எலிஜிபிள் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க, ரேங்கிங் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. சேம் தான் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு. இதில் வந்து நீங்கள் பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எத்தனாவது இடத்துல இருக்குது, எலிஜிபிள் பர்சன்டேஜ் எவ்வளோ, ரேங்க் பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக எத்தனை பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 767 பேர் வந்து இந்த வருடம் அப்ளை பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ எல்எல்பி ஆனர்ஸு. நிறைய பேர் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் மேம் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. தேங்க்யூ.